ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இப்போ கரண்டாக என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அண்ட் டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் பொருந்தும். அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்குது. உங்களோட கடந்த காலங்களில் உள்ள நல்ல மெமரிஸ் எல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட சில கடந்த கால நினைவுகள், அதாவது மெசேஜ் பண்ணுறது, சேட் பண்ணுறது, நேரில் மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயத்த அவங்க மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறாங்க, நினைவூட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் 2 பேருக்குலாம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். வாக்குவாதங்கள், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மனக்கசப்பான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கோம்ல, அதையும் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே, 2 விஷயத்தையும் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மெமரிஸ், கடந்த கால விஷயங்களை அவங்க நினைவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு லிமிட்டில் இருக்கிறாங்க. ஓகே, பட் என்னென்னா உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஒரு ஈகோ கிளாஷஸ் இல்லை ஒரு கோபம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னென்னா உங்கள் பர்சன் ஒரு லிமிட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மீறியதாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு லிமிட்டில் தான் இப்போ 2 பேருமே இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது. ஒரு டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. ஒருத்தர் மேலே ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, அதாவது என்ன கன்ஃபியூஷன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் இருக்குதா, இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோமா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிஜமாவே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா, லவ் தானா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதே கன்ஃபியூஷன் உங்களுக்குமே இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதுக்காக பழகுறீங்க? லவ்னால தான் பழகுறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு டேக் இட் ஈஸியாக பழகுறீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒருத்தருக்கு கன்ஃபியூஷன்கள் அதிகமாக இருக்குது. ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியல, உறுதியான ஒரு மனப்பான்மையில் இருக்க முடியல. 2 பேருக்கும் நிறைய ஒரு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் மனசில் என்ன இருக்குது, லவ் தானே இல்லை வேறு எதுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு கிளாரிட்டி இல்லை, மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்களை பற்றின திங்கிங்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்னதான் ஒரு லிமிட்டில் இருந்தாலும், ஒரு உறுதியான மனப்பான்மையில் இல்லாமல் இருந்தாலும், அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த திங்கிங் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் மேலே ஒரு நிறைய ஆசைகள் இருக்குது, திங்கிங் இருக்குது, உங்கள் மேலே எமோஷனாக தான் இருக்காங்க. அப்பப்போ உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. என்ன தான் அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இப்போதைக்கு என்னென்னா நார்மலாக கொண்டு போவோம், அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இப்போதைக்கு உடனே எந்த ஒரு ரியாக்டும் பண்ண வேணாம். இப்போ எடுத்த உடனே மேரேஜ், கமிட்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு போக வேணாம். அப்படியே அமைதியாகவே இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான ஒரு பாண்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். நார்மலாக இருப்போம், அமைதியாக இருப்போம். ரொம்ப ஓவராக எமோஷ்னலாக ஆக வேணாம், ஓவராக கோபமும் பட வேணாம். அப்படியே பேலன்ஸாக கொண்டு போவோம். கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரீயூனியன், ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்குது. 2 பேரில் யாரோ ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு பேலன்ஸாக கொண்டு போவோம், அமைதியாக இருப்போம். பெருசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இப்போதைக்கு எடுத்து வைக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் அப்படியே கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. இல்லை அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, சைலண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்.
ஸோ ஈகோ இருக்குது, 2 பேருக்கும் ஒரு ஈகோ கிளாஷஸ் கண்டிப்பாக இருக்குது. அவங்க சில விஷயங்களில் வந்து பிடிவாதமாக இருந்தாங்கன்னா அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதம் இருந்துச்சுன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிடிவாதமான ஒரு குணம் இருக்கும். அந்த பிடிவாதம் இந்த ரீசனாக கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேச மாட்டேன் அந்த பிடிவாதம் ஃபேமிலியோட ரெஸ்ட்ரிக்ஷனாக கூட இருக்கலாம். எங்கள் ஃபேமிலி வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க, இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீலிங்ஸை வெளிக்காட்டாமல் ஒரு பிடிவாதமான ஒரு குணத்தோடு அவங்க இருப்பாங்க. பேச மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக, ரொம்ப அந்த ஒரு கோபமான ஒரு பர்சனாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 பேருக்கும் அந்த ஈகோ கிளாஷஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரைடு முக்கியமாக வருது. ப்ரைடு வந்து எப்படின்னா என் ஃபேமிலி அந்த ஒரு ப்ரைடு, அதாவது மானம் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட விஷயங்கள், ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் உங்கள் பர்சனுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனலி கொஞ்சம் வந்து இதில் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2 பேருமே வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க. இப்போதைக்கு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்கவுங்க லைஃப்பை தான் பார்க்குறீங்க. ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போதைக்கு இது டெம்ப்ரரியாக இப்போதைக்கு 2 பேரும் விலகி இருக்கிறீங்க. இப்போதைக்கு இதை பிரேக் கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் 2 பேருமே இருக்கிறீங்க. மேக்ஸிமம் உங்கள் பர்சன் சைடில் ஃபார் நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் விலகி தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரீடமாக இருக்கிறீங்க இப்போதைக்கு 2 பேரும் வந்து செல்ஃப் லவ் இந்த மாதிரியான சில விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னென்னா ஃப்ரீடமாக இருப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், அமைதியாக இருப்போம், நம்மளோட செல்ஃப் லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் போயிட்டுருக்கு. எஸ், டிஸ்டன்ஸ் ஓகே. ஸோ சம்திங் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் இன்னுமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. திங்கிங் இருந்தாலும் கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் செல்ஃபாகவே ஒரு டவுட் இருக்குது. இது வந்து லவ் தானா இல்லை வேறு எதுவும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் தாட்ஸ் அதிகமாக இருக்குது, உங்களை பற்றின தாட்ஸ் இருக்குது. அதனால் அதை பேலன்ஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, எனக்கு உன் மேலே ஃபீலிங் இருக்குது, தாட்ஸ் இருக்குது, பட் நான் அதை பேலன்ஸாக கொண்டு போய்க்கிறேன். என்னோட பிடிவாதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இப்படி தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் 2 பேருக்குள்ளே நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. ஃபோனில் பிளாக் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணுறது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு மெமரிஸ் திங்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து நிறைய டிஸ்டன்ஸும் ஒரு பிளாக்கேஜஸ் அப்படி தான் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். இது பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.